சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் உணவு பாதுகாப்பு தரவுகளின்படி சில வகை பன்னீர்களில் பயன்படுத்தப்படும் மிருதுவாக்கும் ரசாயனங்கள் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும் என திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பன்னீரை நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்க சில நிறுவனங்கள் நைட்ரேட் போன்ற ரசாயனங்களை அதிகமாக சேர்த்து வருகின்றன. இவை உடலில் தேங்கி நீண்ட காலம் சென்றால் புற்றுநோய் உட்பட பல்வேறு நச்சு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பிரெட் பன்னீர், ரெடி டு குக் பன்னீர், ஸ்லைடு பன்னீர் போன்ற தொழிற்சாலை தயாரிப்புகளில் இந்த அபாயம் அதிகம் காணப்படுவதால் பொதுமக்கள் நம்பகமான பிராண்டுகளை தேர்வு செய்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட பன்னீரையே குறைந்த அளவில் குறுகிய காலத்திற்காக பயன்படுத்த வேண்டும். உணவு லேபிள்களில் உள்ள ரசாயன சேர்க்கைகள் குறித்த விவரங்களையும் கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. விடியா திமுக ஆட்சியில் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள வரைமுறை பட்டா திட்டம் மக்களின் பூர்வீக உரிமையை பறிக்கும் முயற்சி என்றும் திமுகவின் பித்தலாட்ட நடவடிக்கைகளை நம்பி மக்கள் ஏமாறாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் வீட்டுமனை, குடியிருப்புகள் உள்பட அனைத்து நிலங்களையும் முறையாக அளவீடு செய்து கணினிகளில் பதிவேற்றி பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் மூலம் எவ்வித சிரமமும் இன்றி மக்கள் பட்டாக்களை பெற்று வந்த நிலையில் விஞ்ஞான ஊழலில் கைதேர்ந்த திமுக ஆட்சியாளர்கள் 26 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த புஞ்சை நிலத்தை நத்தமாக மாற்றி சர்க்கார் புறம்போக்கு என அரசு ஆவணங்களில் பதிவேற்றி நில உரிமையாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி உள்ளனர். நீண்ட வருடமாக சொந்த வீட்டில் குடியிருந்து வருபவர்கள் கூட தற்போதைய வரைமுறை பட்டா திட்டத்தில் விண்ணப்பித்து புதிதாக பட்டா பெறும் நெருக்கடிக்கு தள்ளிவிட்டிருக்கிறது விடியா திராவிட மாடல் ஆட்சி என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்களவையில் 39 எம்பிக்கள் வெற்றி பெற்றும் தமிழ்நாட்டுக்கு கணிசமாக முதலீடுகள் வரவில்லை என வர்த்தகத்துறையினர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். வடமாநில தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக மாருதி சுசுகி, ஹரியானாவில் ஏற்கனவே 2 தொழிற்சாலைகள் தொடங்கி தற்போது ரூபாய் 7000 கோடி முதலீட்டில் 3வது தொழிற்சாலையை தொடங்கி வருகின்றன. திறமையான பொறியாளர்கள் மற்றும் மனித வளம் அதிகமாக உள்ள தமிழகத்தில் வடமாநில முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியாததற்கு காரணம் திமுக எம்பிக்களின் செயலற்ற தன்மை மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்கள் என வர்த்தக வட்டாரம் விமர்சனம் செய்துள்ளது.